வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல மேக்ஸ்க்கான பெர்சன்டேஜ் சதவீதம் பார்க்க போறோம். டைப் 5க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் டைப் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? ஓகே, டைப் 5க்கான ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்விற்கு 270 தேர்வாளர்கள் வந்தனர். அதில் 252 பேர் தேர்வாகினர். இதில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. 95%, 92 × 1/2%, 93 × 1/3%, 94% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 252 பேர் எவ்வளோ சதவீதம் வரும், அதுக்கு என்ன பண்ணணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா டைமும் ரொம்ப எடுக்கும், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ 270க்கு கீழே 252 டிவைட் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம நார்மல் மெத்தட்ல எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம். ஓகேவா? 2 ஸ்டெப் தான். எழுதுறத கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தேர்விற்கு 270 தேர்வாளர்கள் வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, 270 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதில் எத்தனை பேர் தேர்ச்சி பெறாங்க, 252 பேர். அதாவது 252 பேர் பாஸ் ஆகுறாங்க. அப்படின்னா இந்த பாஸ் ஆனவங்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சைட்ல லெஃப்ட்ல வேல்யூ எடுத்துக்கோங்க, இந்த சைடில் சதவீதம் எடுத்துக்கோங்க. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 270 பேர் இருக்காங்க. அப்போது அதை வந்து நீங்கள் 100% அப்படின்னு சொல்லி அசீம் பண்ணிக்கோங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, தேர்ச்சி பெற்றவர்கள் பாஸ் ஆனவங்களோட சதவீதம் தானே கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லி. அப்போ பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், 252 பேர். அப்போ அவங்களோட சதவீதம் நம்மளுக்கு தெரியணும். அது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்க போகிறோம், இதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே ஸ்டெப் வந்துடும். டோட்டல் வந்து 270 பேர்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ சதவீதம்னு தெரியாது. அப்போ அதை நம்ம 100% அப்படின்னு சொல்லி அசிம் பண்ணிக்கிறோம். அப்போது தேர்ச்சி பெற்றவங்க 252 பேர் இருக்காங்க. அவங்களோட சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சதவீதம் தெரியாதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வழக்கம் போல் கிராஸ் மல்டிப்ளை தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 270 × x அப்படின்னு கிடைக்குமா, இங்க என்ன கிடைக்கும், 272 × 100 அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளைல இருக்க 270 இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல 252. அப்போ என்ன வரும் பாருங்க, 252 × 100 டிவைடட் பை 270 அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் எது கேன்சல் ஆகும்னு பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, மேலே 252 × 10 இருக்கு, கீழே 27 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. மூணாவது வாய்ப்பாடில் 9 3 27, மேலே 252 இருக்கா. இப்போ இதை பாருங்களேன், 8 3 24, மீதம் 1, 4 3 12 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, இங்க 9 அப்படின்னு சொல்லியிருக்கு. திரும்ப மூணாவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுங்க. 3 3 9. அப்போ மேலே அடிச்சா என்ன வரும்னு பாருங்க, 2 3 6, மீதம் வந்துட்டு என்ன இருக்கும், 6 போச்சுன்னா மீதம் 2 அப்படின்னு இருக்கும். 8 3 24 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ மேலே நம்மளுக்கு கேன்சல் பண்ணி என்னென்ன கிடைச்சிருக்கு, 28 × 10 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28 10 பெருக்குனா என்ன கிடைக்கும், 280 அப்படின்னு கிடைக்கும். கீழே டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்கு. இதை போட்டாச்சு. இப்போ பாருங்க, வேற வழி கிடையாது, நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 8 3 24, சாரி 9லேயே வரும் இல்லையா, 9 3 27, மீதம் 1 இருக்கு. அடுத்தது வந்துட்டு பாருங்க, 3 3 9, மீதம் 1 அப்படின்னு இருக்கு. அது மூணாவது வாய்ப்பால வகுப்படாது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், 1/3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போ 93 × 1/3% அப்படின்னு சொல்லி கலப்பு பின்னத்தில் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் சி, 93 × 1/3% அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த மாதிரி சம்பந்தம் அப்படி அப்ரோச் பண்ணுங்க. இது புக்லேயே இருக்கக்கூடிய கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ரெண்டாவது சம் பாருங்க. ஒரு நகரில் ஆண்கள் 40% மற்றும் பெண்கள் 30%, மீதியுள்ளோர் குழந்தைகள் எனில் குழந்தைகளின் சதவீதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நகர்ல
இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதில் ஆண்கள் 40%, பெண்கள் 30%ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ மீதி உள்ள ஒரு குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய சதவீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்க 10%, 30%, 40%, 50%. இது நல்லா கவனிங்க, ஒரே ஸ்டெப் தான் ஆன்சரு. நம்மளுக்கு ஒரு நகரில் டோட்டலாக வந்து அப்போ சதவீதம்னா எவ்வளோ எடுத்துக்கணும், மக்களுக்கு 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோமா? ஏன்னா தெரியாது, அதை மொத்த தொகைக்கு நம்ம 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ கவனிங்க, இந்த 100%த்துல ஆண்கள் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க? 40% இருக்காங்க. பெண்கள் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க? 30% இருக்காங்க. ஓகேவா? இது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. அடுத்தது நம்மள என்ன கேட்டிருக்காங்க, இவங்க இதெல்லாம் போக குழந்தைகள் மீதி இருக்காங்க, அவங்களோட சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு சதவீதம் போயிருக்கு? 100%த்துல ஆண்கள் 40%, பெண்கள் 30%, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 70%. 100%த்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 70% மக்கள் தொகை இருக்கு. அப்போ 100ல 70% போயிட்டா மீதம் எவ்வளவு இருக்கும்? 30% இருக்குமா? 100ல 70 போச்சுன்னா எவ்வளவு? 30 தான். அப்ப 30% தான் மீதி இருக்கிறாங்க. அப்ப அந்த மீதி இருக்கவங்க தான் குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க, சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்க, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 30%. நீங்க பார்த்த உடனேவே அப்படியே மைண்ட்லேயே கால்குலேஷன் போட்டு அப்படியே ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே கைஸ், மூணாவது சம் பாருங்க. ஒருவர் தன்னுடைய சம்பளத்தில் 5%, அதாவது ரூபாய் 2000, இந்த 5% அப்படிங்கிறது 2000 ரூபாய் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, பொழுதுபோக்கிற்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 40,000, 20,000, 30,000, 50,000னு கொடுத்துருக்காங்க. ரெண்டே ஸ்டெப் தான் கொடுத்துருக்கிறத கரெக்டாக எழுதிட்டோம்னாலே நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்க, ஒருவர் தன்னுடைய சம்பளம், அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? டோட்டலாக அவரோட சம்பளம் அப்படிங்கிறது 100% அப்படின்னா அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? 5% பொழுதுபோக்கிற்காக செலவிடுறாரு. 5% என்ன பண்ணுறாரு? பொழுதுபோக்கிற்காக செலவிடுறாரு. அந்த 5% அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவருடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவருடைய சம்பளத்தை நம்ம மொத்த சதவீதமாக என்ன எடுத்துக்கிட்டோம்? 100% எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 100% அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பக்கம் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5% அப்படிங்கிறது 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம் என்ன பண்ணணும்? மொத்த சம்பளம் அவருடையது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 100% அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். என்னன்னு தெரியாது, அதனால இது எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? வழக்கம் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, 5 × x 5x அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 100 × 2000 அப்படின்னு சொல்லி வருமா? இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ மல்டிப்ளைல இருக்கிறது என்னவா மாறும்? டிவைட்ல மாறுமா? அப்போ டிவைடட் பை 5 அப்படின்னு வந்துருச்சு. இந்த பக்கம் என்ன இருக்கு? 100 × 2000 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 4 5 20, 0க்கு 0 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன இருக்கு? 100 × 400 அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப மல்டிப்ளை பண்ணிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க, ஒரே ஸ்டெப்ல ஈஸியாக போட்டுடலாம். 1 × 4 என்ன? 4. அப்போ நம்மளுக்கு அடுத்தது எத்தனை 0 இருக்கு? 100ல 2 0 இருக்கு, 2 0. அடுத்தது அந்த பக்கம் என்ன இருக்கு? 400ல 2 0 இருக்கு, அப்ப அதுக்கு 2 0. அவ்வளவுதான். இப்ப பாருங்க என்ன வந்திருக்கு? 40,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அவருடைய மொத்த சம்பளம் அப்படிங்கிறது 40,000 ரூபாய். இதுதான் ஆன்சர். அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர், 40,000. ஓகே கைஸ், நாலாவது சம் பாருங்க. ஒரு கூடையில் உள்ள மொத்த பழங்களில் 25% அழுகியவை. அழுகிய மாம்பழங்களின் எண்ணிக்கை 1250 எனில். அழுகியவை வந்து 25%ன்னு சொல்லிட்டாங்க, அதோட எண்ணிக்கையும் 1250 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மொத்த பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மேலும் நல்ல மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கண்டுபிடிச்சாதான் நம்மளால செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க எழுதிக்கோங்க, இங்க சதவீதம்,
இந்த பக்கம் பழங்களின் எண்ணிக்கையை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25% அழுகி இருக்கு, அதோட எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1250 பழங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தான் போட போறோம். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மொத்த பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 25% அழுகி இருக்குன்னா மொத்த பழங்களோட எண்ணிக்கைனா நம்ம அதை எப்படி எடுத்துக்குவோம், 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோமா? ஸோ 100 போட்டாச்சு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ எப்பவும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 25 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இந்த பக்கம் 100 இன்ட்டு 1250 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸ் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த மல்டிபிளில் இருக்க 25 இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ டிவைட்ல மாறும். எப்படி வரும், 100 இன்ட்டு 1250 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி வரும். இந்த சம்மை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம். 2 கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு 25 4 25 100 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மீதம் என்ன இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1250 இருக்கு. 4ஐயும் 1250 பெருக்குனீங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 5000. அப்போ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துக்கிட்டோம், மொத்த பழங்களோட எண்ணிக்கையை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். 100%ங்கிறது மொத்த பழங்களுக்கு எடுத்துக்கிட்ட சதவீதம். அதோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட எண்ணிக்கை 5000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நல்ல மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மொத்த மாம்பழங்களோட எண்ணிக்கையும் தெரியும், அழுகிய மாம்பழங்களோட எண்ணிக்கையும் தெரியும். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நல்ல மாம்பழங்களோட எண்ணிக்கை தானே. அப்போ இதை வச்சு நம்மளுக்கு குழு கிடைச்சிருச்சா, மொத்த மாம்பழங்களோட எண்ணிக்கையிலிருந்து அழுகிய மாம்பழத்தை கழிச்சோம்னா என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு நல்ல மாம்பழங்களோட எண்ணிக்கை கிடைச்சிரும். அப்போ வந்துட்டு பாருங்க, மொத்த மாம்பழங்களோட எண்ணிக்கை நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம், 5000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது அழுகிய மாம்பழத்தோட எண்ணிக்கை அவங்க கொடுத்துருந்தாங்க 1250ன்னு. இப்போ இதை மைனஸ் பண்ண நம்ம என்ன பண்ண போறோம், நல்ல மாம்பழங்களோட எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்ப 5000ல 1250 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன, 3750. ஓகேவா? இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, 5000. ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் 3750 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா 5000 கரெக்டா கொடுத்துட்டு 2550 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல 4500 1250 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு, 5000, 3750. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ரொம்ப பெருசுன்னு நினைக்காதீங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா நீங்க சம் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், 5வது சம் பாருங்க. ரொம்பவே ஈஸியான சம், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம். ஒரு பழைய மகிழுந்தின் விலை 45000. அதன் விலை 15% குறைக்கப்படுமே ஆனால் அதன் புதிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பழைய மகிழுந்து இருக்கு, அதோட விலை வந்து ஃபிக்ஸ்டு ரேட் சொல்றாங்க 45000 அப்படின்னு சொல்லிட்டு. அதோட விலை வந்து 15% குறைக்கப்படுது அப்படின்னா அந்த 15% குறைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விலை கிடைக்கும் இல்லையா, அந்த விலை வந்து புதியதாக தானே கிடைக்குது. அப்ப அந்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 38250, 36570, 42250, 50060 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் போட்டோம் அப்படின்னா இதுல எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு பெர்சன்டேஜை பொறுத்த வரையும் அவங்க எது கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இதை வந்து என்னன்னு பண்ணிக்கணும், 100% அப்படின்னு சொல்லி அசீம் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க பெர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிக்கோங்க, இங்க அதோட மதிப்பு ரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? பெர்சன்டேஜ் வந்துட்டு பாருங்க, அந்த பழைய மகிழுந்தோட விலைக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க, 45000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அதன் விலை 15% குறைக்கப்படுமே ஆனால். அதோட விலை 45000ங்கிறது 100%னா 15% குறைக்கப்படுதுன்னா எப்படி, 100%லிருந்து 15% குறைச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 15 போயிடுச்சுன்னா 75 கிடைக்குமா? அப்போ 75%. இந்த இதுல 15% குறைச்சு 75% அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு புதிய விலை வரும் இல்லையா, அதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா?
இப்போ அதை போடலாம் பாருங்க. எப்பயும் போல வழக்கம் போல கிராஸ் மல்டிப்ளை தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 75 இன்ட்டு 45,000 அப்படின்னு இருக்கா. இது பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ வேணும். நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவல்ட்டில் இருந்தால் அதே மாதிரி கேன்சல் பண்ணிடலாம். நம்ம அந்த ஸ்டெப் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த சம் வரைக்கும் நான் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த மல்டிபிள் இருக்க 100 இந்த பக்கம், இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவல்ட்டில் இருந்தால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இங்கே 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். அப்போ நம்மளுக்கு மீதம் என்ன இருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 75 இன்ட்டு 450 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 38,250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் ஆன்சர். 15% குறைச்சி அதோட புதிய விலை கிடைக்குது இல்லையா, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புதிய விலை 38,250. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ, 38,250. ஓகே கைஸ், 6வது சம் பாருங்க. இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம். ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க 10%, 5%, 8%, 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பாருங்க டோட்டலா எவ்வளவு பழங்கள் இருக்கு? மொத்த பழங்கள் அப்படிங்கிறது 25 பழங்கள் இருக்கு. அதுல 5 ஆரஞ்சு பழங்கள் இருக்கு. அந்த 5 ஆரஞ்சு பழங்களோட சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து எழுதிக்கோங்க, இந்த வேல்யூ அப்படின்னும் இங்கே சதவீதம் அப்படின்னு எழுதிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எத்தனை பழங்கள் டோட்டலாக இருக்குது? 25 பழங்கள் இருக்குது. அப்போ இந்த டோட்டல் பழங்களோட சதவீதத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோமா? அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 பழங்களோட ஆரஞ்சு பழங்களோட சதவீதத்தை கேட்டிருக்காங்க. அப்போ அது தெரியாது, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 25 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 5 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வருமா? இப்போ பாருங்க, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவல்ட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணுங்க. 5 5 25, திருப்பி 4 5 5 2 5 10, 0க்கு 0. அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு கிடைக்குது. நம்மளுக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க, அப்போ 20%. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஃபைனல் சம் பாருங்க. 7th சம். சியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை 1200 எனில் அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சியாம் வந்துட்டு அவனோட மாத வருமானத்தை என்ன சொல்லியிருக்காங்க? 12,000 கொடுத்துட்டாங்க. அதில் அவன் சேமிக்கக்கூடிய தொகை 1200 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேமிப்பு செலவும் அதோட சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேமிப்புக்கான தொகையை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ல பாருங்க 10%, 90%, 90%, 10%, 20%, 70%, 50%, 50%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும் போடுற மாதிரியே தான். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சியாமோட மாத வருமானம் எவ்வளவா இருக்கு? 12,000. அவனோட மொத்த வருமானம் 12,000. அப்போ அந்த மொத்த வருமானம்னா சதவீதத்தில் என்ன எடுத்துக்குவோம்? 100 அப்படின்னு எடுத்துக்குவோமா? எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பாருங்க, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? சேமிக்கும் தொகை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதோட சதவீதத்தையும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி செலவோட சதவீதத்தையும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சேமிப்போட தொகை மட்டும் தான் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சேமிப்போட சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதை வச்சு செலவோட சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ சேமிப்பு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200. இது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 12,000 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்க 1200 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அதே மாதிரி இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 12 இருக்கு, இந்த பக்கம் 120 இருக்கு. அப்போ ஒரு 12 12, ஒரு 12 12, 0. அப்போ 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ 10% சேமிப்பு அப்படிங்கிறது 10% அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கணும், செலவோட சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளுக்கு பாருங்க, மொத்த வருமானத்தை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இதில் சேமிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 10% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு மீதம் என்ன வேணும்? செலவு அவன் எவ்வளோ செஞ்சிருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஸியாக மொத்த வருமானத்தில் இருந்து, வருமானத்தோட சதவீதத்தில் இருந்து சேமிப்போட சதவீதத்தை கழிச்சுட்டா நம்மளுக்கு
செலவோட சதவீதம் கிடைச்சிருமா? அப்ப 100ல் 10% போயிடுச்சுன்னா என்ன? 90%. இதுதான் அவனோட செலவோட சதவீதம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சேமிப்போட சதவீதம் அப்படிங்கிறது 10% கிடைச்சிருக்கு, செலவோட சதவீதம் அப்படிங்கிறது 90% அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 10% 90%ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே 90% 10%ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சேமிப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அடுத்ததான் செலவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சேமிப்பு சதவீதம் எவ்வளவு கிடைச்சது? 10%. செலவோட சதவீதம் எவ்வளவு கிடைச்சது? 90%. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ன ஜாயின் ஆக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ்க்கான ப்ரீவியஸ் டைப்ஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியர் அண்ட் கட்டா புரியும். ஓகேவா? தேங்க்யூ.